ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல கையடை படலத்துல 24வது பாடல் பார்க்க போறோம். தாழும் மாமழை தவழும் நெற்றியால் சூழி யானை போல் தோன்றும் மால்வரை பாழி மாமுகட்டும் உச்சி பச்சைமா ஏழும் ஏற போய் ஆறும் ஏறினார். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். தாழும் மாமழை படிந்திருக்கின்ற பெருமேகங்களை தழுவும் நெற்றியால் தழுவியிருக்கும் தாழ்வரைகளால் சூழி யானை போல் முகபடாம் அணிந்துள்ள யானையைப் போல தோன்றும் மால்வரை காணப்படும் பெரிய மலையினது பாழிமா முகட்டு உச்சி பெருமை பொருந்திய உயர்ந்த சிகரத்தின் உச்சியில் பச்சைமா ஏழும் ஏற சூரியனது தேரில் பூட்டப்பட்ட பச்சை நிற குதிரைகள் ஏழும் ஏறும்படியான உச்சி காலத்தில் ஆறும் ஏறினார். அந்த சரையு நதியை கடந்து சென்றனர். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இந்த பாட்டுல முதல் 2 அடி உவமை அணி, அதாவது தாழும் மாமழை தவழும் நெற்றியால் சூழி யானை போல் தோன்றும் மால்வரை அப்படிங்கிறது உவமை அணி. அந்த இப்ப உவமை அணின்னா என்னன்னு பார்க்கலாம். அதாவது தண்டி அலங்கார செய்யுள் நூற்பா ஒண்ணு இருக்கு, அதை படிக்கிறேன் கேளுங்க. பண்பும் தொழிலும் பயணம் என்றிவற்றின் ஒன்றும் பலமும் பொருளோடு பொருள் புணர்ந்து ஒப்புமை தோன்ற செப்புவது ஓமை அப்படிங்கிறது தான் அந்த நூற்பா. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, மொத்தம் 24 வகையான ஓமை அணி இருக்கு. வீரி ஓமை, தொகை ஓமை, உண்மை ஓமை, மறுபொருள் ஓமை, அந்த மாதிரி நிறைய 24 இருக்கு. இதுல குறிப்பா 6ஆக பிரிக்கணும்னா, அதாவது பண்பு, தொழில், பயன், சந்தானம், ஒப்புமை, விலக்கு ஓமை அப்படின்னு வேற ஒரு ஓமையத்தை வச்சு 6ஆ பிரிப்பாங்க. அதுல இது ஒப்புமை ஓமை அணி வகையை சேர்ந்தது. இப்ப உதாரணத்துக்கு இது மாதிரி, அதாவது என்ன ஓமை அணினா என்னன்னா, புலவர் தான் கூற விரும்பும் கருத்தை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வச்சு ஒப்புமை சொல்லி விளக்குவது ஓமை அணி. இப்ப உதாரணத்துக்கு திருக்குறள்ல கொடுங்கோன்மை அப்படிங்கிற அதிகாரத்துல 2வது குறள், அதாவது 552வது குறள், வேலொடு நின்றான் இடு என்றது போலும் கோலொடு நின்றான் இரவு. அப்படின்னா என்னன்னா, ஒரு அரசன் அதாவது அவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி வரி வசூலிக்கிறது எது மாதிரி இருக்குன்னா, வேலொடு நின்றான் இடு, அதாவது வழிப்பறி பண்றவன் அவனும் ஆயுதத்தை ஏந்தி கொண்டு போறவங்க வரவங்கள்ட்ட புடுங்கி எடுக்கிற மாதிரி அரசன் செய்யக்கூடிய வரி இருக்கக்கூடாது. மக்களா உவந்து கொடுக்கும்படியாக மென்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது. இது நம்ம அரசன் வரி வசூலிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறது அதை புரிய வைக்கிறதுக்கு இப்படி ஒரு உவமை. எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, வழிப்பறியில நமக்கு கொடுக்குறியா இல்லாட்டி கொலை பண்ணட்டுமா அப்படின்னு ஒரு வழிப்பறி பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால தெரிஞ்சதை வச்சு நமக்கு புரியாததை எடுத்து சொல்றது, அதுதான் ஓமை அணி. அந்த மாதிரி இங்க இவர் தாழும் மாமழை தவழும் நெற்றியால் அப்படிங்கிறது இவர் கம்பர் சொல்ல வர்ற கருத்து. அதாவது ஓமேயம் என்ன அப்படின்னா, மலை உச்சியில மேகங்கள் சூழ்ந்திருக்கு அப்படின்னு. அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வச்சு ஓமானமா சொல்றாரு. அது என்ன, சூழி யானை போல் தோன்றும் மால்வரை அப்படின்னு. அதாவது ஒரு யானை, சூழி அப்படிங்கிறது முகபடாத்தை குறிக்கும். அதாவது யானையுடைய நெற்றி பட்டத்துக்கு பேரு சூழி அல்லது முகபடாம். அதாவது யானைய மலை மாதிரியும், அதுக்கு மேல இருக்கக்கூடிய நெத்தி பட்டத்துக்கு பேரு அது மேகம் மறைச்சிருக்கிற மாதிரியும் அப்படின்னு சொல்லி ஊமை சொல்றாரு. இதுல அழகு என்னன்னா, யானை பெருசா இருக்கு, மலை மாதிரி இருக்கு, அதனால ஒப்புமை அதாவது அழகா இருக்கு ஊமை. அதே மாதிரி துணி மேல போட்டு நெத்தி பட்டவன் கொஞ்சம் யானை அசையும் பொழுது இந்த பக்கம் அந்த பக்கம் அசையும், அது இருக்கும் இருக்காது, ரெண்டு மாதிரியும் இருக்கும், தெரியும்ல நமக்கு. அந்த மாதிரி மேகங்கள் நகராம இருக்கும், ஒரே இடத்துலயேவா இருக்கும் மேகம், அங்க இங்க சென்று கொண்டே இருக்கும். அதனால மூடப்பட்டது ஒரு சமயம் விலகும், இன்னொரு சமயம் மூடும், இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊமையும் சரியா சொல்றாரு. அதுதான் கம்பருடைய சிறப்பு. இதுல உச்சி அப்படிங்கிறது, அதாவது தாழ்வரை, நெற்றி அப்படின்னு சொல்றாருல, தவழும் நெற்றியால் அப்படின்னு.
தாழ்வி இருக்கும் தாழ்வரை, அதாவது மலையோடைய நெத்தியில மேகங்கள் சூழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்ல வராரு. இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து அதுதான். அதாவது முகபடாம் அணிந்த யானையை போல தோன்றுகிறது அவர் அந்த மலை, அவருக்கு அப்படி காட்சி, மேகம் சூழ்ந்த மலை அவருக்கு அப்படி காட்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இதுல பாழி மாமுகட்டும் உச்சி அப்படின்னு சொல்றாருல, அதுல பாழி அப்படின்னா பெருமைன்னு அர்த்தம். அது ஒரு கான்ட்ரானிம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முரண், பொருள் முரண் கொண்டது. ஒரே வார்த்தை அது நேர் எதிர்மறை பொருள் சொல்லுனா அது ஒரு கான்ட்ரானிம், ஒரு முரண். இப்ப உதாரணத்துக்கு இடுதல், படுதல், அதெல்லாம் நான் ஏற்கனவே உதாரணம் முந்தைய பாடல்கள்ல சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி பாழி அப்படின்னா வெறுமையையும் குறிக்கும். பாழ் நிலம் அப்படின்னு சொல்றோம்ல, அது வெறுமையையும் குறிக்கும், அதே சமயத்துல பெருமையையும் குறிக்கும். இந்த இடத்துல பெருமையை குறிக்க வருது. அதனால பாழி மா முகட்டு உச்சி அப்படின்னா ரொம்ப முகடு அப்படின்னாலே சிகரம் அப்படின்னு அர்த்தம். அதை மலையின் சிகரம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. மால் அப்படின்னா பெரியன்னு அர்த்தம். இந்த இடத்துல பச்சை மா ஏழும் ஏற அப்படின்னா நம்ம என்ன அர்த்தம் பார்த்தோம்? சூரியனது தேரில் பூட்டப்பட்ட பச்சை நிற குதிரைகள் ஏழும் ஏறும்படியான உச்சி காலம், மத்தியான வேலை அப்படின்னு சொல்றாரு. இதுல மா அப்படின்னாலே விலங்குன்னு ஒரு பொருள், அதுல குறிப்பா குதிரையையும் குறிக்கும். மானா குதிரை. இன்னும் மா அப்படிங்கிற சொல்லுக்கும் 30க்கும் மேற்பட்ட பொருள் இருக்கு. அதுல ஒண்ணு விலங்கு, அதுலயும் குறிப்பா குதிரையையும் சொல்லும், அதனால குதிரையும் உணர்த்தும். அதனால இங்க பச்சை மா அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை, ஐதீகம் என்னன்னா சூரியனை 7 குதிரைகள் இழுத்து செல்கிறது அப்படின்னு வர்ணிப்பாங்க கவிஞர்கள். அதனால இந்த இடத்துல என்ன சொல்ல வராரு? பச்சை குதிரைகள் ஏழும் ஏற அப்படின்னு உச்சி காலத்துல இவர்கள் ஆற்றை கடந்தார்கள், சரை நதியை கடந்தார்கள் அப்படின்னா ஆறும் ஏறினார். ஏறுதல் அப்படின்னா கடத்தல், அப்படின்னு கடந்து செல்லுதல் அப்படிங்கிற பொருளும் இருக்கு. அதனால சரையு நதியை அந்த நேரத்தில் கடந்து சென்றார்கள் அப்படின்னு சொல்ல வர்றார். இதுல நாம் எண்ணு பெயர்களை வைத்து கம்பர் விளையாடுகிறார், அதையும் நம்ம ரசிக்கணும். அதாவது என்னன்னா, ஏழும் ஏற போய் ஆறும் ஏறினார் அப்படின்னு, ஏழும் ஏற ஆறும் ஏற அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதாவது சூரிய குலத்தில் பிறந்தவன் தான், தோன்றியவன் தான் ராமன். சூரியன் உச்சி காலத்துல 7 ஏறுது, குதிரை 7 ஏறுது, இவர்கள் 6 ஏறுகிறார்கள். அதுல ஒரு ராமபிரான் ஆற்றை கடக்கிறார். அதனால 7, 6 அப்படின்னு எண்களை வைத்து விளையாடுவது. அது நான் ஏற்கனவே 2-3 உதாரணம் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரியான வகையை சேர்ந்த பாட்டு தான் இதுவும். நண்பகல் பொழுதில் மூவரும் சரையு நதியை கடந்து சென்றார்கள் அப்படிங்கறதுதான் கருத்து. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. தாழும் மாமழை தவழும் நெற்றியால் சூழி யானை போல் தோன்றும் மால்வரை பாழி மாமுகட்டும் உச்சி பச்சை மா ஏழும் ஏற போய் ஆறும் ஏறினார். இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது, சர்வேஷாம் சாந்திர்பவது, சர்வேஷாம் பூர்ணம் பவது, சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शांति शांति शांति।